ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும்? இன்று வெளியான முக்கிய அறிவிப்பு. புத்தாண்டை அடுத்து மக்கள் பொங்கல் பண்டிகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை தமிழக அரசு வழங்கி வரும். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ரூபாய் 1000, ஒரு முழு கரும்பு என வழங்க அரசு திட்டமிட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அரசு சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பு எப்போது கிடைக்கும் என எதிர்பார்க்கத் தொடங்கிவிட்டனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் ரேசனில் பொங்கல் பண்டிகைக்கு என்னென்ன பொருட்கள் வழங்குவது என்பது குறித்து டிசம்பர் மாதமே முடிவு செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் மிக்ஜாம் புயல் வந்ததால் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் நிவாரண பணம் கிடைக்காத மக்கள் ரேசன் கடைகளில் ரூபாய் 6000 கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். வெள்ள நிவாரணத்தால்தான் பொங்கல் தொகுப்பு குறித்த அறிவிப்பு தாமதமாகியுள்ளது. ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஏற்கனவே ஆலோசனை நடத்தி உள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றனர். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.